இதுல லக்ஷ்மியை பத்தின ரகசியம் இருக்கு. இத காட்டினா யாருமே நம்ப மாட்டாங்க. நானே எழுதி காட்டுறேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பாக்கிறதுக்காக எத்தனை பேர் ஆசையா வந்திருக்காங்க பாரு. யோசிச்சு முடிவெடு நந்தினி. யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு சித்தி. உன் ஃபீலிங்ஸ் என்ன புரிஞ்சுட்டேன் நந்தினி. வா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் என்னடா அவதான் ஏதோ பேசுறா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அப்பா எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க போயிட்டு வந்துருப்பா. வணக்கம் நாட்டாமையா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தேனே. அப்ப கூட நான் மருந்து சாப்பிட்டு இருக்கும்போது இல்ல நான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே டிவிடி, அதை உங்களுக்கு அனுப்பி வச்சது சாக்ஷாத் இந்த சண்முகமே தான். நான் யாருன்னு கேக்குறீங்களா? உங்க வீட்டுல லட்சுமியே நடிச்சிட்டு இருக்காளே நந்தினி, அவளோட சித்தப்பா. உங்களுக்கு நான் சொல்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், எந்த டெஸ்ட் வேணா எடுத்து பார்த்துக்கலாம். நான் வளர்த்த பொண்ணு பண்ண காரியத்தை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருந்தாலும் நீங்க நல்ல மனுஷன், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க நலன் கருதி நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உண்மையிலேயே உங்க பையன் வெற்றிக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கல. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கல்யாண மண்டபம், அதுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவதான் இந்த நந்தினி. அவகிட்ட உங்க பையன் வந்து உதவி கேட்டிருக்கான். இவளும் அவனுக்கு உதவி செய்யறத நினைச்சிட்டு தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு உங்களுக்கு மருமகளாகவும் உங்க பையனுக்கு பொண்டாட்டியாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுமே. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு போன் பண்ணுங்க. 7299365572. என்ன புரியல? தமிழ்ல சொல்றேன். 72-999-36-572. ஓகேவா? மறக்காம போன் பண்ணுங்க. வணக்கம் நாட்டாம. என்ன லட்சுமி இது? மன்னிச்சு விட்டோம் பாருங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. எவனையும் பாவன்னு மன்னிக்கவே கூடாது. சரி, இந்த டிவிடி உன் கையில எப்படி கிடைச்சது? ஷோ, நான் கொலையில துணிக்காய போட்டுட்டு ஹாலுக்கு வந்தப்போ என் விஷயத்துல தலையிடாத சித்தப்பா. இப்ப இந்த டிவிடி அனுப்பியிருக்காருன்னா இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்க. வெற்றி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சரதா, நம்ம பொள்ளாச்சிக்கு டிவிடி அனுப்பலாமே. இது வரைக்கும் ஒரு பதிலையும் காணுமே. ஒருவேளை அது போய் சேர்ந்திருக்காதோ? தபால் போட்டிருந்தாலே ஒரு நாள்ல போய் சேர்ந்துருமே. ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சிருந்து போய் சேரலன்னா எப்படிங்க? ஒண்ணுமே புரியலையே. அதுல என் போன் நம்பர் வேற ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு மாத்தி மாத்தி. வேணா இன்னொரு தடவை டிவிடியை கொரியல அனுப்பி பாப்போமா? அனுப்பணும்ன்றீங்க?
எங்க போன் அடிக்குது, அவங்களா தான் இருக்கும், எடுத்து பேசுங்க. புது நம்பரா இருக்கே. அவங்க போனா தான் இருக்குங்க, எடுத்து பேசுங்க. புது நம்பரே நான் அட்டன் பண்ணி பேச மாட்டேன். இவங்களுக்காக வேண்டி எல்லா நம்பரையும் அட்டன் பண்ணி பேச வேண்டியது. பேசுங்களேன். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? சொல்லுங்க சார், எதுக்காக போன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த இன்ஸ்பெக்டர்னு தெரியுமா? நாட்டாம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு பலவந்தமா கடத்திட்டு போகும்போது பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டனே, அதே இன்ஸ்பெக்டர் தான். சார் நீங்களா? என் நம்பர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்னங்க, எந்த இன்ஸ்பெக்டருங்க? நம்மள மிரட்டி அனுப்புறாரு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் பேசுறாரு. ஐயோ, உனக்கு லக்ஷ்மி இருக்கிற தோட்டத்து வீடு தெரியும் போது எனக்கு ஓ அட்ரஸ் தெரியாதா? நீயே டிவிடில உன்னோட நம்பரை சொல்லிருக்கியே. தமிழ்நாடு போலீஸ்னா சும்மாவா? சார் இப்போ எதுக்கு போன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டா மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட வாலாட்றியா? சார் நான் எதுவுமே பண்ணலையே சார். பொய் சொல்லாதடா. டிவிடில ஓ முகர்கட்ட தெரியல? அது ஒண்ணு போதுண்டா உன்னை அரெஸ்ட் பண்ண. மேஜரான பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? உன்னோட ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் பண்ணா போதும், அடுத்த 5 நிமிஷத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டுருவாங்க. சார் சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு தடவை மன்னிச்சதுக்கே அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. இதுக்கு மேலேயும் உனக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனைதான். தண்டனையா? தண்டனையா? ஐயோ சார், நீங்க மட்டும் நேர்ல இருந்தா அப்படியே உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுப்பேன் சார். நீங்க போன்ல பேசினாலும் பரவாயில்ல சார், நீங்க நேர்லயே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்க காலில் விழுந்துடுறேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே நந்தினி விஷயத்துல இல்ல இல்ல லக்ஷ்மி விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார், பிளீஸ் சார். புள்ள குட்டிக்காரங்கிறதுனால மறுபடியும் உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச உன்னை அரெஸ்ட் பண்ணி டிவி பிளாஷ் நியூஸ்ல போட்டு நார் அடிச்சிருவேன். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். டேக் கேர். என்னங்க, என்ன சொன்னாரு? லக்ஷ்மி, அவர் செல் நம்பரை வச்சு நாம தான் கண்டுபிடிச்சிட்டா. என் சித்தப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மூளை கிடையாது. பயங்கர பயந்தாங்கோலி அவரு. நாம டிவிடி அனுப்புனது அந்த போலீஸ்காரன் கையில கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி, என் நடிப்பை பார்த்தல, உண்மையிலே இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு நினைச்சு உன் சித்தப்பா பயந்துட்டாரு. அவர் பயப்பண்ணாங்க. பணத்தாசை பிடிச்சுதான் சென்னையில இருந்து பிரச்சனை கொடுக்கறதுக்காக இந்த டிவிடி அனுப்பியிருக்காரு. இப்ப மட்டும் நம்ம போய் சொல்லி மறக்கலனா அந்த டிவிடி எடுத்துக்கிட்டு நேர்ல வந்திருப்பாரு. நல்ல வேலை சாரதா, பொள்ளாச்சிக்கு நேர்ல போயிருந்தோம், கம்பி எண்ணிட்டு களி திங்க வேண்டியதா போயிருக்கோம். அந்த டிவிடி நாட்டாமா கையில கிடைக்கும் நினைச்சா நந்தினி கையில கிடைச்சிருக்கே. வர வர நந்தினி பெரிய கேடி ஆயிட்டம்மா. டிவிடியை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுவான்னு நினைச்சா அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணிருக்கா. இனிமே அவ விஷயத்துல தலையிடவே கூடாது. மகாலிங்கம் மொத்த சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. நம்மளும் அந்த சொத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம், நம்ம பொண்ண டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு கனவெல்லாம் கண்டேன். எல்லாம் தப்பா போச்சு. கவலையை விடு, நாம நல்லவங்களா இருக்க போய் தான் கடவுள் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம இந்த அளவுல காப்பாத்திருக்காரு. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நந்தினி விஷயத்துல வேற ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். கிடைக்கும், பார்க்கலாம். இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வெற்றி. என்ன லக்ஷ்மி, முன்னெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறது கஷ்டமா இருக்கு. வீட்டு விட்டு போறேன்னா சொல்லுவ, இப்ப மொத்தமா மாறிட்ட. எனக்கு அது என்னமோ தெரியல வெற்றி. எனக்கு இங்கதான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு.
தாயே தர்மம் பண்ணுங்க. சுவாமிஜி, சாமி, சுவாமிஜி உள்ள வாங்க சுவாமிஜி. எனக்கு வேண்டியது அன்னம், அதை கொடு, நான் போறேன். ஒரு நிமிஷம் சுவாமி, தோ வந்துடுறேன். அனுஷ்கா, உங்க அம்மா வர சொல்லு. வர இருங்க. சீக்கிரம் வா. என்னங்க? வீட்டுக்கு வணங்காமுடி சீத்தர் வந்திருக்காரு. அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாமா. என்னங்க சொல்றீங்க? அவரை பாக்குறதே அதிசயம். அதுவும் நம்ம வீட்டு தேடி வந்திருக்காருனா நிச்சயமா நம்ம வீட்ல ஏதோ நல்லது நடக்க போகுதுங்க. ஆமாமா. அனுஷ்கா, போய் இலைய எடுத்துட்டு வா. ஐயோ, கையும் உடல காலம் உடல. நமஸ்காரம் சாமி. மங்களம் உண்டாகட்டும். நன்றி சாமி. स्वामी जी, स्वामी जी, स्वामी जी, அன்னைக்கு நீங்க என்ன பார்க்கும்போது உங்க அம்மாவை பாப்பேன் நீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லாமலே போயிட்டீங்க. அதை கேட்டதுல இருந்து நான் ரொம்ப குழம்பு போயிருக்கேன். எங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னதான் நடக்கும்? स्वामी जी, स्वामी जी, स्वामी जी, स्वामी जी, எங்க அம்மா பார்க்க போலாமா? சொல்லுங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் உங்க அம்மாவை பாப்ப. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும். போடா, போ. स्वामी जी, போ. விதி வலியது. நீ விலகி போனாலும் அது துரத்தி துரத்தி அடிக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கே தெரியல. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் இப்ப என்ன செய்ய? உன் தலையில எழுதி இருக்கிறத யாரால மாத்த முடியும்? போடா, போ. விதி வலியது. நீ விலகி போனாலும் அது துரத்தி துரத்தி அடிக்கும். உன் தலையில எழுதி இருக்கிறத யாரால மாத்த முடியும்? போடா, போ.
பார்க்க போறேன்னு ஆசையில இருந்தா அந்த சுவாமிஜி எந்த பதிலுமே சொல்லாம அடிச்சுட்டு போறாரு. இந்த நிலைமை எந்த பையனுக்கும் வரக்கூடாதுமா. லக்ஷ்மி, உங்ககிட்ட சுவாமிஜி பேசணுமா? சுவாமிஜி எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமிஜி. அதான் நீ எங்க எல்லாரையும் சுத்தமா மறந்துட்டு அங்கேயே இருக்க. சென்னையில இருந்தப்போ அடிக்கடி ஆசிரமத்துக்கு வருவேன். இப்ப போன் கூட பண்றது இல்லம்மா. இல்ல சுவாமிஜி, நானும் உங்களுக்கும் அங்க இருக்கிற பசங்களுக்கும் போன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அதுக்குள்ள இங்க ஏதாவது வேலை வந்துட்டே இருக்கு. சாரி சுவாமிஜி, இனிமே எப்பவுமே உங்களுக்கு போன் பண்றேன், சரிங்களா? நீ பேசினா பசங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது என்னமோ தெரியலம்மா, இந்த ஆசிரமத்துக்கு எவ்வளவோ பேர் வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்கள உன்னை மட்டும் பசங்க மறக்கவே இல்லம்மா. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நீ அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கம்மா. திவ்யா, ராசாத்தி, வினய், விக்னேஷ், தினேஷ், பாக்கியா, இப்படி நிறைய குழந்தைங்க இன்னும் உன் மேல உயிரா இருக்காங்கம்மா. அப்புறம் அந்த சைக்கிள் உட்கார்ந்து இருப்பாளே திவ்யா, அவ உன்னை அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டே இருக்காமா. அப்புறம் இன்னொரு விஷயமா, உங்க கூட விளையாடுறதுக்காக குழந்தைய பெத்துக்கிட்டு நந்தினி இங்க வருவான்னு சொன்னதை நம்பி அவங்க உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கணுமா. சுவாமிஜி, உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் கண்டிப்பா நல்லதா இருப்பேன். அப்புறம் நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சுவாமிஜி. உண்மையிலேயே அந்த வெற்றி தம்பி உன்ன மாதிரியே உதவுற குணம் உள்ளவர். என்ன சுவாமிஜி, இதை நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இல்லம்மா, நீ சொல்லாமலேயே நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லாமலேவா? அது எப்படி? போன வாரம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வெற்றி தம்பிக்கு போன் பண்ணினேன். அப்போ அவர் வெளியில இருந்ததுனால என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் நந்தினி கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாரு. சரி. நானும் நீ அப்பப்போ ஆசிரமத்துக்கு வந்து செய்யற உதவிகளை பத்தி சொன்னேன். அப்புறம் ஆசிரம வாசல்ல இருக்கிற பாபா கொட்டைகள் இல்லாம மழையில நடந்துகிட்டு இருக்கிறத பத்தியும் சொன்னேன். உடனே அதுக்கு பணத்தை நானே அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி 18,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருந்தாருமா. அதுக்கு நன்றி சொல்லத்தான் இப்ப நான் போன் பண்ணினேன். அப்புறம் இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. நீயும் இத பத்தி அவர்கிட்ட கேட்டுக்காதம்மா. சுவாமிஜி, இத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீ நல்ல இடத்துல தாமா இருக்க. உதவின்னு கேட்ட உடனே நீ அந்த வீட்டுக்கு உதவி செய்ய போயிட்ட. அப்படியே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கமா. சரிங்க சுவாமிஜி. அம்மாடி, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும், அதோட நீ எங்களை பார்க்க வரணும்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். கூடிய சீக்கிரம் என் ஆசையை நிறைவேற்றி வையுமா. சரிங்க சுவாமிஜி. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். என்னங்க, ஆசிரமத்துக்கு நீங்க பணம் அனுப்புனீங்களா? அது சொல்லுங்க. நீ ஆசிரமத்துக்கு செய்யற உதவி பத்தி சொன்ன உடனே எனக்கும் ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசை வந்துச்சு. அதான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ யாரு? என் மனைவி. உனக்காக நான் உதவி செய்ய